அந்த பெண்ணை ஒரு நபர் காதலிக்கிறதாக சொல்லி எங்க இருந்து லண்டன்ல இருந்து பணவசதி உள்ளாக்கள் இல்ல, அவங்க கஷ்டப்பட்டாக்கள் தான். அந்த காசை அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு தலை சுத்துது. ப்ளீஸ் ₹1 கொடுக்க வேணாம். இப்ப அவங்க 10 லட்சம் கொடுத்ததுக்கு பிறகு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இந்த காணொளியில மிக முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். ஒரு பெண் ஈழத்துல இருக்கிறா. அந்த பெண்ணை ஒரு நபர் காதலிக்கிறதாக சொல்லி எங்க இருந்து லண்டன்ல இருந்து இங்க இருக்கிற பெண்ணை காதலிக்கிறதாக சொல்லி இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு அந்த நபரை தெரியல. அந்த நபர் என்ன சொல்லி இருக்கிறார்டா, நாங்கள் உங்களுடைய ஊருக்கு வரும்போது உங்களை பார்த்த, நாங்கள் உங்களுடைய தொடர்புன்னு ஒரு இடத்துல இருந்து எடுத்திருக்கோம் அல்லது ஏதோ ஒரு தகவலை சொல்லி அந்த பெண்ணோட தொடர்ச்சியாக கதைத்து ஒரு காதல் உணர்வை பயன்படுத்தி அந்த பெண்ணிடம் இருந்து 25 லட்சம் ரூபாவுக்கு அதிகமாக மோசடி செய்திருக்கிறார். இங்க இருக்கிற பெண் அந்த காசை அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு தலை சுத்துது. லண்டன்ல இருந்த ஒரு அண்ணா தான் என்னோட தொடர்பு கொண்டு தன்னுடைய சொந்தத்தில் ஒருவருக்கு தான் இப்படி சம்பவம் நடந்திருக்குன்றத சொல்லியிருந்தார். அந்த அண்ணாவோட கதைக்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். அது என்ன நடந்தது என்பதை சுருக்கமா சொல்லிடுமா? என்னடா, இங்க இருந்து போன் மூலமா வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொண்டிருக்கணும். யூகேல இருந்து தொடர்பு கொண்டிருக்கணும். தொடர்பு கொண்டு அவையில என்னண்டா வெளிநாட்டுக்கு தாங்க எடுக்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புறோம்னு சொல்லி ஆரம்பிச்சு அப்படி சொல்லி வெளிநாட்டுக்கு எடுக்கிறது தானே 2 பேரும் இப்ப தாங்க மாரி பண்ணி தானே கூட்டி போறேன். அப்ப உங்களுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதுகள் இதுன்னு சொல்லி காசு கேட்டிருக்கணும். அது கட்டமா திரும்ப கடைசியில் என்னன்னா உங்களுக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்கோம். அதுக்குள்ள ஜுவல்லர்ஸ் அது இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அப்ப அதால அதுக்கும் பே பண்ணுங்க. அதுக்கு இப்ப கஸ்டம்ஸ்ல இருக்குது, அதுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு இவ்வளவு பே பண்ணணும் சொல்லி அப்படியே சொல்லி கட்டமா வேண்டி எடுத்திருக்காங்க. லண்டன்ல இருக்கிற ஆண், இங்க ஊர்ல இருந்தவ பெண். சரி, இவங்க தரப்புல பண வசதி இருந்ததா அல்லது எப்படி அந்த பணத்தை ஒழுங்கு செய்திருக்கிறாங்க? அவையெல்லாம் என்னண்டா என்ன டைம் கேட்டவையல் காசு இருந்தா மாறி தர சொல்லி. சரி, அவங்கள்ட்ட பண வசதி உள்ளாக்கள் இல்ல, அவங்க கஷ்டப்பட்டாக்கள் தான். உங்கள்ட்ட கேட்கும் போது என்ன கேட்டவை? இப்படி ஒரு ஆள் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கூட்டி போறதுக்காண்டி இதன்றாங்க அழைச்சிருக்காரு. அப்ப அதுக்கு சம்பந்தமா அவரும் ஏதோ பார்சல் அனுப்பியிருக்காரு, அதுக்கு பே பண்ணணும் மட்டும் சொல்லி. இப்ப நான் அப்படி யாரும் இங்கே செய்ய மாட்டாங்க, அதுண்டா ஃபேக்கு. நீங்க இப்ப இந்த காசு கொடுத்தீங்களா அவங்களுக்கு? இல்ல நான் காசு கொடுக்கல. நான் கிட்டத்தட்ட அவங்க 10 லட்சம் கொடுக்கும் வரைக்கும் நான் இந்த சைடாலேயே அவங்களுக்கு சொல்லி கொண்டே இருந்தேன், ப்ளீஸ் ₹1 கொடுக்க வேணாம். இப்ப அவங்க 10 லட்சம் கொடுத்ததுக்கு பிறகு இப்ப அவங்களோட வீட்டால இன்னொருத்தர் தான் எனக்கு சொன்னாங்க அவங்க 10 லட்சத்துக்கிட்ட பே பண்ணிட்டாங்க. அப்ப நான் அதுக்கு பிறகு திரும்ப நான் வீட்டாக்களை எங்கட வீட்டாக்களை விட்டு அவங்களோட கழிச்சு, நீ ₹1 கூட செலவழிக்காதீங்க, இது ஃபேக்கு, எனக்கு முதல் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது, அதையும் சொல்லித்தான் அவைகிட்ட விளங்கப்படுத்தினான். அப்ப அவைகள் கேட்டுட்டு அமௌண்ட் போயிட்டு பிறகு 15 லட்சத்துக்கிட்ட திரும்ப கொடுத்துருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா. அங்க இருந்து தொடர்பு கொண்டவர்கள தொடர்புல இருக்கணுமா இல்ல என்ன மாதிரியா? இவங்க ஏதோ மெசேஜ் போட்டா மட்டும், இப்ப வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணினா மட்டும் சில நேரம் ரிப்ளை பண்றாங்க, சில நேரம் ரிப்ளை பண்றது இல்லையாமா. சரி. இவங்களும் என்னடா காசு கொடுத்து கடைசியில ஏலா கட்டத்துல இனி எங்கள்ட்ட காசு இல்ல, ஏன்னா அவங்க வேற யார்ட்டையும் கடன் பண்ற அளவுக்கு இப்ப கடன் வேண்டி முடிஞ்சு வேற காசு இல்ல அவங்கள்ட்ட. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இவங்களாவே கைவிட்டு நிக்கிறாங்க. இல்லைன்னா இப்பவும் கொடுத்து கொண்டு இருப்பேனுமே. கண்டிப்பா கொடுத்து கொண்டு இருப்பாங்க. காசு இருக்கிற ஆக்கள் தான் கண்டிப்பா கொடுத்து கொண்டு தான் இருப்பாங்க. அவங்களோட மைண்ட் செட் அப்படித்தான் இருக்குது. இப்ப வரைக்கும் அவங்க அந்த இதை நம்புற மாதிரி தான் எனக்கும் இருக்குது. நானும் நிறைய தரம் கதைச்சு அவங்களோட எப்படி எடுத்துக்கொள்ளணும். இப்ப ஏனண்டா நீங்க நல்லதுக்கு சொன்னாலும் சில வேலைகள் எடுத்துக்கொள்ற விதங்கள் வேற யாருக்கும் இல்ல. அதுதான் பிரச்சனை. ஏனண்டா இப்ப நானும் இங்க யூகேலான் இருக்கேன். அவ எனக்கு ஒரு முறையில சொந்தம் தான். அப்ப நான் சொல்ல அவையில் நான் அப்படி நினைக்கிறேன். என்னடா சில நேரம் அவங்க இத இப்ப பொறாமையில சொல்றணும்ன்றது அப்படி நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இங்க வந்தா நல்லா வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அங்க தொடர்பு கொண்ட போது அவர் உங்கள்கிட்ட தொடர்பு எடுத்தவரா? வாட்ஸ்அப் நான் அப்படி சேவ் பண்ணி போட்டும் நான் மெசேஜ் பண்ணினான், நான் இங்கதான் இருக்கேன், கால் பண்ணுங்கோ உங்களோட சம்பந்தமா கதைக்கிறதுக்குன்னு சொல்லி. அதுக்கு அவங்க எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை. இப்ப அவங்க என்ன முடிவுல இருக்காங்க இங்க இந்த காசு கொடுத்தவங்க?
உங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன், இது ஒரு ஃபேக் தான், நீங்கள் போய் போலீஸ்லயாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஏதாச்சும் இப்ப நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லாட்டிக்கு அடுத்த கட்டம் என்றாலும் சில நேரம் இது சார்ந்து யாரும் பிடிச்சால் கூட உங்களோட காசு எப்பண்டாலும் திரும்பியாச்சும் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். இல்லாட்டிக்கு மத்தாக்கள் ஏமாறாம இருக்கிறதுக்காச்சும் ஒரு சான்ஸ் இருக்கும். அதால கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க என்னென்றால் யோசிக்கிறாங்க, இப்ப ஒரு பொம்பளை தானே, இப்ப நல்லபடியா தங்கட பேர் கட்டுருமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க போல இருக்கு. இது காதல் அப்படி இப்படி திருமணம் அப்படி ஒண்ணும் இல்லதான், இது அங்க வெளிநாட்டுக்கு அடுத்து வர்றதுக்கு உங்களை பதிவு திருமணம் மூலமா எடுக்கிறோம்னு சொல்லி இருக்கணும் அப்படியா? இல்ல காதல் நான் இப்ப கனகாலமா கேட்க என்னட்டா சொன்னது என்னன்னா, அவர் இங்க வந்து போய் அந்த அப்படிதான் அவைக்கு பழக்கம் சொல்லி லவ் பண்ணு சொல்லி தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. தாங்க வந்து போன இடத்துல உங்களை தெரியும் சொல்லி. ஆனா இவைக்கு சரியா அவங்கள தெரியல சொல்லிதான் நாங்க கல்யாணம் ஒபிஷியலா கல்யாணம் கட்ட போறோம்னு சொல்லிதான் கழிச்சு தான் இருக்கு. அதாவது காதல் என்ற பேரை சொல்லி ஏமாத்தி இருக்கணும் அப்படித்தானே? நாங்க அறிஞ்ச வரைக்கும் அங்க இருந்துதான் இங்க பணம் வந்திருக்கும். இவர்கள் காதல்னு தெரிஞ்சு 25 லட்சம் ரூபாய் காசு கொடுத்திருக்கேன். எனக்கு அது என்ன சொல்றேன்னு தெரியல. நாங்களும் இப்ப ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஆள் எப்படின்றும் போதே நாங்களும் இங்க இருக்கிறோம். அடுத்த நான் அங்க இருந்துட்டு வந்தால் தானே, அப்ப அதால எனக்கு படிவாவே தெரியும். எடுத்தோடனே இப்படி யாரும் காசு கேட்கறாங்கன்றோடனே யாரா இருந்தாலும் 1க்கு 2 தரம் இல்ல எத்தனை தடவை செக் பண்ணி பார்த்தாலும் அது எங்கண்ட காசு நாங்க தான் பே பண்ண போறோம் என்றதை யோசிக்கணும் அவங்க. அப்ப அந்த விதத்துல நான் அவங்களுக்கு சொன்னான், ரூபா கூட நீங்க செலவழிக்காதீங்க யாரா இருந்தாலும் சரி. 25 லட்சம் கொடுத்திருக்கேன். இப்ப உங்கள்ட்ட பணம் கேட்டபடியே நான் கேட்கிறேன், அவர்கள்ட்ட அந்த பணம் இல்லாததால இத கடனாத்தான மாறி இருப்பேன் வேற வேற இடங்கள்ல. கண்டிப்பா கடனாத்தான் மாறி இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். வட்டிக்கு வேண்டி இருக்காங்க, கடனா வேண்டி இருக்காங்க அப்படி. சரி அண்ணா, நான் இதை நீங்கள் கோரிக்கை விடுத்த மாதிரி விழிப்புணர்வாக பதிவு செய்கிறேன். ஆனால் இது நாங்கள் என்னதான் விழிப்புணர்வாக சொன்னாலும் அண்ணா, இப்போ நாளுக்கு நாள் விழிப்புணர்வுன்னு நிறைய பேர் பாதிக்கப்படுறவர்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லும்போது அதை ஒரு காணொலியாக பதிவிட்டால் கூட அதை அடிப்படையாக கொண்டு யாரும் விழிப்படைகிற மாதிரி தெரியல. நாளுக்கு நாள் இப்படியான சம்பவங்கள் கூடிக்கொண்டு தான் போகுது. அது நினைக்கதான் ஏண்டா இருக்கிறார்கள் யாரும் ஏமாறுறது இல்ல, கஷ்டப்பட்டார்கள் தான் ஏமாந்து கொண்டே போகும். யாராச்சும் ஒரு ஆளோ 2 ஆளோ இதுல ஓகே இப்படி ஒரு பிரச்சனை போகுதுன்னு கொஞ்சம் வெளிப்படைஞ்சா சந்தோஷம் தானே உங்களுக்கு. நான் அதுக்காண்டிதான் அவங்களை கம்ப்ளைண்டே பண்ண சொன்னா, நான் அவையெல்லாம் அப்படி ஒரு மூவ் பண்ண இல்லை. சரி 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 அண்ணா, மிக்க நன்றி. ஓகே சரி சரி. ஒரு காதல் என்ற ஒரு பெயரை பயன்படுத்தி தான் இந்த மோசடி நடந்திருக்கண்டா மிகவுமே வேதனையானது. ஒருவேளை இது மோசடியா இல்லை, உண்மையிலே 2 அந்த வெளிநாட்டுல லண்டன்ல ஒரு நபர் இருக்கிறாருண்டா அந்த நபர் மிகவுமே வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் தான் இது. ஏனண்டா நீங்க அங்கே இருந்து கொண்டு இங்கே இருக்கிற ஒரு ஏழ்மை குடும்பத்திட்ட நாளுக்கு நாள் வேறத்துக்கு வேற கட்டங்கட்டமா பணத்தை வாங்கி 25 லட்சம் ரூபாவை மோசடி செய்து அவர்களுக்கு இன்னும் கூட தாங்கள் மோசடி செய்யப்பட்டிருக்கிறோம் என்று தெரியாம இருக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றா உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த தகவலை நான் ஏன் சொல்றேன்னா, நாளுக்கு நாள் இப்படியான சம்பவங்கள் நடக்குது. ஒருவரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டா 10 பேர்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டாலே அவர் 1 கோடி ரூபாவை இலகுவா பெற்றுக்கொண்டு வெளியில எங்கேயாவது தப்பி போடுவார். எனவே முடிந்த அளவு உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாறுறது, உங்களுக்கு முகம் தெரியாதவர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாறுறதை தவிர்த்து கொள்ளுங்கோ. முடிந்த அளவு விழிப்புணர்வோடு இருங்கோ. இப்ப இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.